கோவை மாவட்டம் சிறுமுகை பவானி ஆற்றில் கலக்கும் சாய கழிவுகளால் ஆற்று நீர் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பவானி ஆறு தற்பொழுது சாய கழிவுகள் காரணமாக மாசடைந்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சிறுமுகை பகுதியில் தற்பொழுது அதிக அளவில் சாய கழிவுகள் கலப்பதால் அந்த பகுதியில் குடித்தண்ணீர் திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக திரு கோபால் அவர்கள் நம்மிடையே அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியில் சிறுமையில் எவ்வளவு அந்த சாயப்பட்டறைகள் செயல்படுது, அதனால் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போது நம்ம 7 பஞ்சாயத்துக்கான குடிநீர் ஆதாரமாக இந்த பவானி ஆறு தான் இருக்குது. இங்கே ஒரு 3 குடிநீர் திட்டங்கள் 3 பஞ்சாயத்துக்கான குடிநீர் திட்டங்கள் செயல்பட்டு வருது. ஜடையம்பாளையம், சிக்காரம்பாளையம், பெல்லாதி, பல்லேப்பாளையம். இதை தாண்டி கீழ்ப்பக்கத்தில் ஒரு 4 ஊராட்சிக்கான குடிநீர் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருது. இப்போ சிறுமுக பகுதியில் இருக்கக்கூடிய சாயப்பட்ட கழிவுகள் அவங்க சுத்திகரிக்காமல் நேரடியாக அந்த பவானி ஆற்றுல கலந்து விடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த தண்ணீர் குடிக்க உகந்த நீர் இல்லைன்னு சொல்லி சுகாதாரத்துறை ஆய்வில் தெரிய வந்திருக்கு. கடந்த ஒரு வார காலமாகவே இந்த தண்ணி வாசம் அடித்து கருப்பு நிறத்துலையும் குடிக்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வசதி வச்சாலும் அது துர்நாற்றம் எடுத்தும் வந்துட்டு இருந்தது. சுகாதாரத்துறை ஆய்வில் இந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு முழுசாக சொன்னனால கடந்த 3 நாளாக இந்த தண்ணி எடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்கோம். மேலும் இந்த தேக்கம் அதிகமாக இருக்கிறனால அந்த கழிவுகள் கீழ்ப்பக்கம் போகாமல் இங்கேயே தேங்கி நிற்கிறனால ஆறு துர்நாற்றத்துடனும் இங்கே புழங்க முடியாத நீராகவும் மாறி இருக்குது. இதனால் இங்கே பகுதியில் இருக்க பொதுமக்களுடைய சுகாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சாயப்பட்டறைகளுக்கெல்லாம் அனுமதி இருக்கா, இல்லை அனுமதி இல்லாமல் இதெல்லாம் செயல்படுதா, அந்த விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அது சிறுமுக பேரூராட்சி பகுதியில் செயல்படுற சாயப்பட்டறைகள்னு சொல்கிறாங்க. நம்ம பகுதியில் சாயப்பட்டறைகள் கிடையாது. அவங்க அனுமதி பெற்று இயங்குறாங்களா, அனுமதி இல்லாமல் இயங்குறாங்களாங்கிறது எங்களுக்கு தகவல் தெரியல. அப்படியே அனுமதி பெற்று இருந்தாலும் அவங்க நேரடியாக சாயக்கழிவுகளை ஆற்றுல நேரடியாக கலந்து விடக்கூடாதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் அந்த பகுதியில் போய் ஆய்வு பார்த்தோம், நேரடியாக போய் பார்த்தோம். அந்த சாயக்கழிவுகளை நேரடியாக ஆற்றுல கலந்துட்டு இருக்கு. இது இப்போ தேக்க பகுதியாக இருக்கிறனால கீழ்ப்பக்கமாக போகாமல் இங்கேயே தங்கி படிவமாக தங்கி நிற்கிறனால இந்த தண்ணி இப்போ பயன்படுத்த முடியாமல் மாட்டியிருக்கோம். கண்டிப்பாக சாயப்பட்டறைகள் அனுமதியே பெற்று கூட அந்த நீரை நேரடியாக ஆற்றுல கலக்கக்கூடாது. இது அரசாங்க விதிமுறையே இருக்குது. அதை அவங்க சுத்திகரிப்பு பண்ணி ஆற்றுல கலக்கணும். அவங்க சுத்திகரிப்பு பண்ணுறதில்லை. நாங்கள் இது கூட பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேரடியாக அதை கலக்கிட்டு இருக்கிறாங்க, கலக்க விட்டுட்டு இருக்காங்க. இதனால் மக்களுக்கு எந்த அளவுக்கு நோய் தாக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது மக்களுக்கு? இப்போ இந்த பகுதி ஒரு கேன்சர் பெல்ட்டாகவே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் 10 பேர் கேன்சர் பேஷண்ட்டாக இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது போக கிட்னி பாதிப்பு, ஹை ப்ரெஷர், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மறைமுக தாக்குதலில் வருது. நேரடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுவாச கோளாறு, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்றில் போகிறது, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை நேரடியாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்கள், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம், இங்கே 2 பேர்த்துக்கே சளி இருமலோடு தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த தண்ணீர் மாசுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ எங்களுக்கு இந்த மாசுபட்ட குடிநீர் இல்லாமல் நல்ல குடிநீர், சுகாதாரமான குடிநீர், மக்களோட அத்தியாவசிய தேவையான சுகாதாரமான குடிநீருங்கிற திட்டத்தை எங்களுக்கு செயல்படுத்தி நல்ல சுகாதாரமான குடிநீர் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் மூலமாக. ஊரக பகுதிகளின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பவானி ஆறு தற்பொழுது சாய கழிவுகள் காரணமாக நிறமே மாறக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிராம மக்களுக்கு அதிக அளவில் நோய் தொற்று ஏற்பட்டு வரக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. எனவே சுகாதாரத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதனை பார்வையிட்டு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய சாய கழிவுகள் அதற்கு உண்டான ஈடுபாட்டில் ஈடுபடக்கூடிய, அதாவது அதனை நிறுவக்கூடிய ஆட்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாய கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.